ராம்பூர் என்ற சிறிய கிராமத்தில் ராஜு என்ற 18 வயது இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு அனாதை. ராஜு பிறந்தவுடனேயே அவனது தாய் இறந்து விட்டார். அவனது தந்தையே அவனை கவனித்து வந்தார். ராஜுக்கு 8 வயதாக இருந்தபோது அவனது தந்தை ஏதோ ஒரு வேலைக்காக காட்டிற்குச் சென்றவர் பின்னர் ஒருபோதும் திரும்பி வரவில்லை. அதன் பிறகு ராஜு முற்றிலும் தனியாக விடப்பட்டான். அவன் கிராமத்தில் உள்ள ஒரு பாயடிந்த குடிசையில் வசித்து வந்தான். அவனது வீட்டிற்கு அருகிலேயே கிராமத்தின் பஞ்சாயத்து தலைவரும் அவரது மனைவியும் வசித்து வந்தனர். அவர்களுக்கு சொந்தமாக குழந்தைகள் இல்லை. எனவே ராஜுவின் பெற்றோர் மறைந்த பிறகு அவர்களே ராஜுவை வளர்த்தனர். அன்று பஞ்சாயத்து தலைவர் மனைவியான சீமா ராஜுவிற்கு உணவு கொண்டு வந்தார். இதோ ராஜு, இதை சாப்பிடுப்பா. இது உனக்கு குறைவாக இருந்தா என்னிடம் வந்து வாங்கிக்கொள். அட மாமி, நான் எத்தனை நாட்களுக்கு உங்கள் இருவருக்கும் சுமையாக இருக்கப் போகிறேன்? இப்போது எனக்கே வெட்கமாக இருக்கிறது. அடே ராசுகுட்டி, என்ன வார்த்தை இது? நீ எங்கள் சொந்த பிள்ளை இல்லை என்றால் என்ன? நீ எங்கள் சுமையா? அப்படியெல்லாம் பேசாதே. சும்மா இதை சாப்பிடு. இப்படி கூறிவிட்டு சீமா அங்கிருந்து புறப்பட்டார். ராஜு நிதானமாக சாப்பிட்டான். சாப்பிட்டு முடித்து வீட்டிற்கு வெளியே வந்தபோது பஞ்சாயத்து தலைவர் அங்கே நிற்பதைக் கண்டான். அவரை பார்த்தவுடன் அவரிடம் சென்றான். ராஜு, சாப்பிட்டு விட்டாயா? ஆமாம் தலைவரே, இப்பத்தான் மாமி சாப்பாடு கொடுத்துட்டு போனாங்க. அதை சாப்பிட்டுட்டு தான் வெளியே வந்தேன். சரி, நல்லது. இப்போது நீ பெரியவனாகிவிட்டாய். உன்னை கவனித்துக் கொள்ள நீ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம் தலைவரே, 8 வயதிலிருந்து இன்று வரை நீங்கள்தான் என்னை கவனித்து வருகிறீர்கள். ஆனால் இப்போது எனக்கு வெட்கமாக இருக்கிறது. நான் ஏதாவது வேலை செய்ய விரும்புகிறேன். இதில் வெட்கப்பட என்ன இருக்கிறது மகனே? நாங்கள் உன்னை எப்போதும் எங்கள் மகனாகத்தான் கருதினோம். ஆனால் நீ ஏதாவது செய்ய விரும்பினால் கேள். கிராமத்திற்கு அருகிலுள்ள காடு முன்பு போல் ஆபத்தானது இல்லை. நீ அங்கு சென்று விறகு வெட்டலாம் அல்லது தேன் சேகரிக்கலாம். சரி தலைவரே, நான் நாளைக்கே காட்டிற்குச் செல்வேன். எனக்காகவும் உங்களுக்காகவும் ஏதாவது செய்து காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அடுத்த நாள் ராஜு ஒரு கோடாரியுடன் காட்டை நோக்கி புறப்பட்டான். காட்டுக்குள் அடியெடுத்து வைத்ததும், எப்படி இருந்தாலும் தலைவரும் மாமியும் சிறு வயதிலிருந்தே எனக்கு நிறைய உதவியுள்ளனர். இப்போது நான் என் சொந்த காலில் நின்று அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அதனால் அவர்களுக்கு சொந்த பிள்ளை இல்லை என்ற வருப்பம் இருக்கக்கூடாது என்று நினைத்தான். ராஜு இதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தபோது திடீரென்று அவன் ஒரு குயிலை பார்த்தான். அது அவனை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தது. அடடா, இந்த குயில் ஏன் என்னையே உற்று பார்க்கிறது? இதன் உருவம் மற்ற குயில்களை விட பெரிதாகவும் பார்ப்பதற்கு பயங்கரமாகவும் இருக்கிறதே. ராஜு இவ்வளவுதான் சொல்லியிருந்தான். அப்போது அந்த குயில் பறந்து வந்து அவனுக்கு அருகில் வந்து மனித குரலில் பேசியது. நான் உன்னை நன்றாக அறிவேன். உன் பெயர் ராஜு. நீ மோகனின் மகன். குயில் பேசுவதைக் கண்ட ராஜு பயந்து, இது எப்படி சாத்தியம்? நீ ஒரு குயில், பிறகு எப்படி மனித குரலில் பேசுகிறாய்? இது என் கண்ணின் பிரம்மையாகத்தான் இருக்கும். ஒரு குயில் எப்படி மனிதர்களைப் போல் பேச முடியும் என்று கேட்டான். இல்லை, இது உன் கண்ணின் பிரமை அல்ல. நான் உண்மையில் பேசும் குயில். உண்மையில் நானும் ஒரு காலத்தில் மனித பெண்தான். ஆனால் ஒரு மந்திரிவாதி என் மீது சாபம் கொடுத்ததால் நான் குயிலாக மாறிவிட்டேன். உன் தந்தையின் ரகசியங்களைப் பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். அவர் சிறிது காலத்திற்கு முன்பு காட்டிற்கு சென்றார். அதன் பிறகு திரும்பவே இல்லை. அட, நீ யார் என்று எனக்கு தெரியவில்லை. நான் எப்படி உன் வார்த்தையை நம்புவது? யோசித்துப் பார். நீ பல வருடங்களாக தந்தை இல்லாமல் வாழ்கிறாய். ஆனால் கிராமத்தில் உன் தந்தையை பற்றி யாரும் பேசுவதில்லை. உன் கிராம தலைவரை தவிர யாரும் உனக்கு உதவவில்லை. ஆனால் உன் தந்தையை பற்றி நான் எல்லாவற்றையும் சொல்ல முடியும். உன் தந்தை இன்னும் உயிருடன் இருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறார் என்பதும் எனக்கு தெரியும். ஓ, அப்படியானால் என் தந்தை எங்கே இருக்கிறார் என்று சொல். நான் அவரை சந்திக்க வேண்டும். நான் நிச்சயமாக உனக்கு சொல்கிறேன். ஆனால் அதற்கு முன்பு நீ என்னை இந்த சாபத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். அந்த குயிலை பார்த்தபோது ராஜுவிற்கு ஏனோ பயம் ஏற்பட்டது. அடடா, இது ஏதோ ஒரு ராட்சசன் போலிருக்கிறது. அது என்னை அதன் வலையில் சிக்க வைக்கிறது. அது எனக்கு தீங்கு விளைவிப்பதற்கு முன் நான் இங்கிருந்து ஓடிவிட வேண்டும். இதை நினைத்த ராஜு வேகமாக தன் வீட்டை நோக்கி ஓடினான். வீட்டிற்குள் நுழைந்த ராஜு மூச்சிரைக்க, அடேயப்பா, இந்த காடு மிகவும் ஆபத்தானது. இங்குள்ள மிருகங்களும் மனிதர்களைப் போல பேசுகின்றன. அது நிச்சயம் ஒரு ராட்சசியாகத்தான் இருக்கும். நான் இனி அந்த காட்டிற்கு ஒருபோதும் செல்ல மாட்டேன் என்று நினைத்தான். அப்போது சீமா மாமி அவனுக்கு உணவு கொண்டு வந்தார். ராஜு பதட்டத்துடன் இருப்பதைக் கண்டு அவர், அட ராஜு, ஏன் இப்படி பயந்திருக்கிறாய்? உனக்கு வியர்த்தும் இருக்கிறது. எல்லாம் நல்லபடியெனதானே இருக்கிறது என்று கேட்டார். ஒன்றுமில்லை மாமி.
சும்மா தலைவலி சற்று அதிகமாக இருந்தது. அட மகனே, உனக்கு உடம்பு சரியில்லை என்றால் வேலை செய்யாதே. இந்த உணவை சாப்பிடு, கொஞ்சம் ஓய்கடு. ராஜு தலைவலியை காரணம் காட்டி உண்மையை கூறாமல் மறைத்துவிட்டான். மாமி அதிகம் கேள்விகள் கேட்கவில்லை. உணவை அவனிடம் கொடுத்துவிட்டுச் சென்றான். ராஜு சாப்பிட்டுவிட்டு தூங்கினான். அடுத்த நாள் காலையில் எழுந்தபோது ராஜுவின் மனதிலிருந்த பயம் நீங்கியிருந்தது. அவன் தனக்குள்ளே, நேற்று அந்த குயில் பேசுவதை பார்த்து நான் சற்று அதிகமாக பயந்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். ஆனால் அதன் வார்த்தைகளில் உண்மை இருப்பது போல் தெரிகிறது. என் தந்தையை பற்றி அந்த குயிலுக்கு நிச்சயம் ஏதாவது தெரியும். என் தந்தையை பற்றி கிராமத்தில் யாரும் பேசுவதில்லை என்பதும் உண்மைதான். நான் பஞ்சாயத்து தலைவரிடம் என் தந்தையை பற்றி கேட்டபோதெல்லாம் அவர் பேச்சை தவிர்த்து விட்டார். உன் தாய் பிரசவத்தில் இறந்து விட்டார், உன் தந்தை பல வருடங்களுக்கு முன் காட்டிற்குச் சென்றவர், திரும்பவே இல்லை என்று மட்டும் சொன்னார். நான் அந்த காட்டிற்குச் சென்று அந்த குயிலை கண்டுபிடித்து என் தந்தையை பற்றி கேட்க வேண்டும் என்று முடிவு செய்தான். ராஜு காட்டிற்கு சென்று முந்தைய நாள் குயிலை சந்தித்த இடத்திற்கு சென்றான். அந்த குயில் அங்கேதான் இருந்தது. அது ராஜுவை கண்டு பறந்து அவன் அருகில் வந்தது. நீ நிச்சயம் வருவாய் என்று எனக்கு தெரியும். நீயும் உன் தந்தை மோகனைப் போலவே தைரியசாலி. நான் என் தந்தையை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தேன். என் தந்தையை பற்றி உனக்கு தெரியும் என்று சொன்னாயே, அப்படியானால் அவர் எங்கே இருக்கிறார் என்று சொல், நான் அவரை சந்திக்க வேண்டும். நேற்று நான் சொன்னது போல முதலில் நீ என்னை இந்த சாபத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். ஆனால் நீ கவலைப்படாதே, நான் உனக்கு உதவ விரும்புகிறேன். நீ என்னை தோழியாக நினைத்துக்கொள். நீ சிறு வயதிலிருந்தே வறுமையில் வாடி சில சமயம் அதற்கு வெட்கப்பட்டாய் என்று எனக்கு தெரியும். இதைக் கேட்டு ராஜு சோகமாக, ஆமாம், நீ சொல்வது முற்றிலும் சரி. நான் மிகவும் ஏழை. சிறு வயதிலிருந்தே தலைவரும் அவர் மனைவியும் தான் என்னை பார்த்து கொண்டார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் மேல் சுமையாக இருப்பது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. நான் சொந்தமாக சம்பாதிக்க வேண்டும், அவர்கள் இருவரும் நிம்மதியாக சாப்பிட வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ விரும்பினால் செல்வம் ஈட்டுவதற்கான வழியை நான் உனக்கு காட்ட முடியும். ஓ, அது எப்படி? நீ எனக்கு எப்படி உதவ முடியும்? இந்த காட்டின் எல்லா ரகசியங்களும் எனக்கு தெரியும். என்னுடன் வா.